இதுவரைக்கும் நாங்கள் வந்து ஃபேஸ்புக் மெசேஞ்சர் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் chat headன்ற ஆப்ஷனை வந்து இப்போ நாங்கள் வாட்ஸ்அப்லேயும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஜஸ்ட் இந்த வாட்ஸ்அப் chat headை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து மெசேஜஸை சென்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதை தான் எப்படின்ட்டு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நாங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய் டிரெக்ட் chatன்னு டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் இப்போ ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஓப்பன் பண்ணினால் வளமையான அப்ளிகேஷன்ஸ் மாதிரியே இதில் வந்து பெர்மிஷன்ஸ் வந்து அலோவ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் எல்லா பெர்மிஷன்ஸையும் வந்து அலோவ் பண்ணிக்கொள்ளலாம். அலோவ் பண்ணி முடிய கீழே உள்ள கெட் ஸ்டார்டடை வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்க. ஸ்கிப் பண்ணி முடிய அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் அப்ளிகேஷன்ஸ் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸுக்கும் வந்து நாங்கள் chat head வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வேறொரு அப்ளிகேஷனும் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஆட் மோரை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து வாட்ஸ்அப் தான் தேவை. ஸோ வைபர், இன்ஸ்டாகிராம் மெசேஜஸை வந்து நான் டிசேபிள் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பை ஜஸ்ட் கிளிக் பண்ணினால் அதுக்குள்ளே நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆட்டோ மார்க்கெட் ரீட் ஆப்ஷனை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவை என்றால் எனேபிள் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் தேவை என்றால் டிசேபிள் பண்ணியும் கொள்ளலாம். ஸோ இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணுறதன் மூலம் உங்களோட ப்ளூ டிக் வந்து டிசேபிள் ஆகி இருக்கும். அண்ட் இந்த தீம்ஸ் என்ற ஆப்ஷனுக்குள்ள நாங்கள் போனால் உங்களுடைய chat head என்ற தீம் கலர்ஸை வந்து நாங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. chat பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம், chat இந்த டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம். இது மாதிரி எல்லா விதமான கலர்ஸையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிய கீழே உள்ள சேவ் தீம் என்ற ஆப்ஷனை கொடுத்தீங்க என்றால் இந்த தீம் வந்து சேவ் ஆகிடும். இப்போ நாங்கள் பேக் பண்ணி கொள்ளலாம். பேக் பண்ணிவிட்டு அடுத்த செட்டிங்ஸ் என்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. செட்டிங்ஸுக்குள்ளே வந்து மெசேஜ் ப்ரிவ்யூ என்ற ஆப்ஷனை வந்து டிக் பண்ணுங்கள். தென் அடுத்தது இன்ஸ்டன்ட் ரிப்ளை அண்ட் அடுத்தது வந்து ரிமெம்பர் லாஸ்ட் பொசிஷன் எல்லாத்தையும் வந்து டிக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் அடுத்தது ரீசெண்ட் chat headை வந்து டிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்ளிகேஷனில் ப்ரோ ஃபீச்சர்ஸ் எனேபிள் ஆகியிருக்கு. உங்களுக்கும் ப்ரோ ஃபீச்சர்ஸ் தேவை என்று சொன்னால் ப்ரௌசரில் போய் ஆல்ரெடி ஹேக் பண்ணின அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இதில் டெஸ்ட் chat headை வந்து கிளிக் பண்ணலாம். இது வந்து உங்களுடைய chat headை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா chat head வந்து ஓப்பன் ஆகிடுது. இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ரிப்ளை பண்ணி கொள்ளலாம். ஜஸ்ட் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணினால் ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் சென்ட் ஆகும். அண்ட் தேவையானால் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய இந்த ரீசெண்ட் இந்த டேப் உங்களுக்கு தேவை இல்லை என்று நீங்கள் நினைச்சிங்கன்னால் ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸுக்குள்ளே போய் ரீசெண்ட் chat headை வந்து டிசேபிள் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இனி இந்த chat headன்ற ரீசெண்ட் டேப் வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ இப்போ நாங்கள் செக் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணினால் இப்போ உங்களுக்கான ரீசெண்ட் டேப் இனி ஓப்பன் ஆகாது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து இதை செக் பண்ணி பார்க்கலாம் வாட்ஸ்அப் மெசேஜ் மூலம். என்னொரு மொபைல் ஃபோனில் இருந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து இப்போ நான் மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஹாய் என்று டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த chat head வந்து ஓப்பன் ஆகுது. பட் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ திரும்ப வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறேன். ஸோ சென்ட் பண்ணிக்கல ஒரிஜினல் வாட்ஸ்அப்னு நோட்டிஃபிகேஷனும் வந்து மேலே ஷோ ஆகுது. இது ஷோ ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னால் ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரிக் பண்ண வேண்டியிருக்கும். அதை இப்போ நாங்கள் செய்யலாம். ஸோ இந்த chat headை வந்து க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சால் அதில் ஒரு ஆப் இன்ஃபோன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. இதில் இருக்கக்கூடிய அலோவ் ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து டிசேபிள் பண்ணி கொள்ளுங்க. டிசேபிள் பண்ணினால் இனி ஒரிஜினல் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வந்து இனி ஷோ ஆகாது. ஸோ நாங்கள் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுது. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on my next video.